ஹாய் டெவலப்பர்ஸ், ஒரே ஒரு டெக்னிக் வச்சு 210 லீட் கோடிங் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண முடியும்னா நம்ப முடியலையா? நம்ப மாட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நாம் இப்போ பேச போகிறது தான் 2 பாயிண்டர்ஸ் டெக்னிக். இது நிறைய பேருக்கு இன்னும் மிஸ்ட்ரியாக இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். ஆனால் உண்மையில் இதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இந்த வீடியோவில் நான் இந்த டெக்னிக்கை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் இதை பயன்படுத்துகிற 3 வெவ்வேறு வேஸையும் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். கூடவே லீட் கோடில் இருந்து எக்ஸாம்பிளை எடுத்து லைவாக உங்களுக்கு சால்வ் பண்ணியும் காட்ட போகிறேன். கடைசி வர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரேஸ், ஸ்ட்ரிங்ஸ், லிங்க்டு லிஸ்ட் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறது ஒரு நியூ கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். முதல்ல பாயிண்டர்ஸ்னால் என்ன? பாயிண்டர் அப்படிங்கிறது வெறும் ஒரு வேரியபிள் தான். அது ஒரு அரே இல்லை லிங்க்டு லிஸ்ட்டில் உள்ள ஒரு பொசிஷனை பாயிண்ட் பண்ணும். 2 பாயிண்டர்ஸ் டெக்னிக்கில் நம்ம 2 பாயிண்டர்ஸை வச்சு அதை ப்ராப்ளம்ஸுக்கு ஏற்ற மாதிரி நகர்த்துவோம். இதனால் நெஸ்டட் லூப்போட தேவை இருக்காது. நாம் டைம் காம்ப்ளெக்சிட்டியை ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர்டில் இருந்து ஆர்டர் ஆஃப் n குறைக்க முடியும். மேஜிக் மாதிரி இருக்கா? டைப்ஸ் ஆஃப் 2 பாயிண்டர்ஸ். இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணுறது? இதுக்கு 3 வழி இருக்குது. கன்வர்ஜிங் பாயிண்டர்ஸ். இங்கே 2 பாயிண்டர்ஸும் ஆப்போசிட் எண்டில் இருந்து தொடங்கி மெதுவாக சென்டர் நோக்கி நகர்ந்து வரும். இது பாலிண்ட்ரோம் செக் பண்ண யூஸ் ஆகும். பேரலல் பாயிண்டர்ஸ். 2 பாயிண்டர்ஸும் ஒரே இடத்துல இருந்து தொடங்கி ஒரே திசையில் மூவ் ஆகும். இதோட ஸ்பெஷல் வெர்ஷன் தான் ஸ்லைடிங் விண்டோ. ட்ரிகர் பேஸ்டு பாயிண்டர்ஸ். முதல்ல பாயிண்டர் ஒரு கண்டிஷனை மீட் பண்ணும் வர மூவ் ஆகும். அதுக்கு அப்புறம் தான் 2வது பாயிண்டர் வேலை செய்ய தொடங்கும். இது லிங்க்டு லிஸ்ட்டில் நாம் நிறைய யூஸ் பண்ணுவோம். லீட் கோட் ப்ராப்ளம் சால்விங். இப்போது நிஜமான லீட் கோட் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ப்ராப்ளமாக லீட் கோட் 283 மூவ் ஜீரோஸ். இதில் நாம் எல்லா ஜீரோஸையும் அரேயின் எண்டுக்கு அனுப்பணும். நெய்வ் அப்ரோச்சில் இது எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எடுக்கும். ஆனால் 2 பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணால் இன் பிளேஸில் ஆர்டர் ஆஃப் n டைமில் செஞ்சு முடிச்சிடலாம். எப்படின்னா லெஃப்ட் பாயிண்டர் நெக்ஸ்ட் நான் ஜீரோ எலிமெண்ட்டுக்கான பொசிஷனை ஹோல்ட் பண்ணும். ரைட் பாயிண்டரை நகர்ந்து நான் ஜீரோ எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணும். ஃபைண்ட் பண்ணால் லெஃப்ட் அண்ட் ரைட் பாயிண்டர்ஸோட வேல்யூஸை ஸ்வாப் பண்ணணும். லெஃப்ட் அண்ட் ரைட் பாயிண்டர்ஸின் வேல்யூஸை ஸ்வாப் பண்ணுவோம். ஓகே, அடுத்த ப்ராப்ளம் லீட் கோட் 1-1, அதாவது கண்டெய்னர் வித் மோஸ்ட் வாட்டர். இதில் நாம் மேக்ஸிமம் ஏரியாவை கண்டுபிடிக்கணும். ப்ரூட் ஃபோர்ஸில் ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர்ட் டைம் எடுத்துக்கும். ஆனால் 2 பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணால் ஆர்டர் ஆஃப் n டைமில் ஆன்சர் கிடச்சிடும். இன்னும் ப்ராக்டிஸ் செய்ய கிராஜுவேட் ஹேண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லீட் கோடில் இந்த பேட்டர்னுக்கு சிமிலராக உள்ள ப்ராப்ளம்ஸை ஃபில்ட்ரு பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் இந்த ப்ராப்ளம்ஸுக்கான சொல்யூஷன் ஆன்சர் கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இதே மாதிரியான வீடியோஸ் பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்டில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் கிராஜுவேட் ஹேண்ட்.